எஸ் ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் பார்க்கலாம். அதோடைய பாடல் இலக்கிய சுவை அசேஷன். மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே, தொட்டையிடம் பூ மலரும் தளிர்கரமோ தொடையினிக்கும், பூமலர் பாவை நீயடி இனி நான் பாட, பாமலர் பாவை நீயடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையின் மடியழகே. பாடல் முழுக்க மிகவும் அழகாக வர்ணனை கண்டினியூஸாக இருக்க ஹீரோயினை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். மணியே மணிக்குயிலே மாலை இளங் கதிரழகே. மாலை கதிர் எப்படி இருக்கும், அந்த ஈவினிங், இது போன்ற ஈவினிங்கில் வர அந்த சூரியன், மென்மையான சூரிய ஒளி பட்டா எப்படி இருக்கும் அந்த மேனி, அதை சொல்கிறாங்க. கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடை அழகே. கொடியிடை என்பது பல கவிஞர்களால் சொல்லப்படும் பெண்ணின் இடை. கொடியே கொடிமலரே, அது எந்த கொடி மலராக இருக்கலாம்? எவ்வளோ மல்லிக்கொடி, முல்லைக்கொடி, பூவரசம் கொடி, ஏன் கிராமங்களில் இருக்கிற எவ்வளோ செடி கொடிகளில் பூசணி பூ பார்த்துருப்பீங்க கூட, அது கூட அழகான ஒரு பூவாக இருக்கும். அது போன்று கொடி இடையின் நடை அழகேன்னு சொல்கிறார், மணி அழகேன்னு சொல்கிறாரு கவிஞர். இதில் இளையராஜா சாராவே அவரே எழுதினதாகவும் சொல்கிறாங்க. பாவலர் வரதராஜன் அல்லது வாலி, இது போன்ற சாய்ஸ் மூணும் காட்டுது நெட்டு. பட் நம்ம ஜானகி அம்மாக்காக சில அவர்களுடைய பாடல்களில் இலக்கிய நயம், இலக்கிய வர்ணனை பற்றி இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க ரஞ்சிதா. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இங்கே பொன்னில் வடித்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே, வண்ணமயில் போல வந்த பாவையே, எண்ணெய் இனிக்கும் நிலையே இன்பம் கொடுக்கும் சுவையே, உன்னை எண்ணி வாழும் இந்த நாவியே, கண்ணிமையில் தூண்டிவிட்டு காதல் தன்னை தூண்டிவிட்டு, எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் ஏந்திழையே, பெண்ணி வேளை ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து, இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலையே, சொல்லி சொல்லி ஆசை வைத்தேன் கொடியிடையில் பாசம் வைத்தேன், பூமர பாவை நீயடி இங்கு நான் பாடும் பாமர பாவை நீயடி. ஓ மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடியிடையின் நடையழகே, தொட்டையிடம் பூ மலரும் துளிர்கரமோ தொடையினிக்கும். அதாவது பொன்னில் வடித்த சிலை, பிரம்மன் படைத்த சிலை இந்த பொண்ணு பொண்ணில் சிலை வடைச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் அது. அப்படிப்பட்ட அந்த அழகை சொல்கிறாரு நம்மளுடைய கவிஞர். பிரம்மன் படைத்த மிக அழகான சிலை, வண்ணமயில் போல வந்த பாவையே. மயில் போல் அவங்க அழகாக இருக்காங்க. எண்ணெய் இணைக்கும் நிலையே இன்பம் கொடுக்கும் கலையே, உன்னை எண்ணி வாழும் எந்த நாவியே. இதை பற்றி யோசிச்சு எண்ணி இங்கே நிற்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது. எல்லாத்தையும் மறக்கும் இந்த காதல். இன்பம் கொடுக்கும் கலையே, ஆர்ட் தானே அவங்க, கலை, இன்பம் கொடுக்கும் இந்த கலை, உன்னை எண்ணி வாழும் எந்த ஆவியே. சோல்ஃபுல்லாக அவ்வளோ அழகான அந்த லவ் பற்றி வருது. கண்ணிமையில் தூண்டிவிட்டு காதல் தன்னை தூண்டிவிட்டு, இந்த கன்னிமையில் என்னென்னா காதலில் தூண்டுறாங்களாம், கண் பார்வையிலே தூண்டுறாங்க.
எண்ணி எண்ணி ஏங்க வைக்கும் ஏந்திழையே. ஏந்திழைன்னு வந்து அழகான ஒரு பெண், ஒரு முட்டு போன்ற ஒரு பெண், தன் காதலை நினைத்து ததும்பி துடிக்கும் ஒரு பெண் ஏந்திழையே. பெண் இவளை ஆதரித்து பேசி தொட்டு காதலித்து இன்பம் கண்ட காரணத்தால் தூங்கலையே. தூக்கம் எப்படி வரும்? இவ்வளோ அழகாக வந்து காதல் பண்ணும் பொழுது அந்த காதலை எண்ணி அதை ஆதரித்து பேசி காதலிச்சிட்ருக்கோன்னா தூக்கம் வரல. சொல்லி சொல்லி இது போல் சொல்லி ஆசை வைத்தேன் அம்மா, கொடியிடையில் பாசம் வைத்தேன். ரஞ்சிதா வந்து மிகவும் அழகாக வந்து வர்ணித்து பாடியிருக்காங்க. அதாவது அந்த நாயகியை, பூமரப் பாவை நீயடி, பூ போன்ற ஒரு அழகான மென்மையான பாவை, மரத்தில் இருக்கும் பூ போன்றவள், கொடியில் இருக்கும் பூ போன்றவள். பாமர பாடல், அதை வந்து பாட்டாலே வந்து நான் வடிக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி பாமர பாடல் கேளுடி. கண்ணிமைகளை வருத்தி கனவுகளை துரத்தி மின்மனதினால் முடித்த மூக்குத்தி, என்னுயிரிலே ஒருத்தி கண்டபடி இதை துருத்தி அம்மன் அவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி. கோடிமணி ஓசை நெஞ்சில் கூடி வந்து தான் ஒலிக்க ஓடி வந்து கேட்டவர்கள் தேவதைகள், சுடமலர் மாலை கொண்டு தூபமிட்டு தோண்டிவிட்டு கூடவிட்டு வாழ்ந்தவரும் வானவர்கள். அந்தி வரும் நீரமம்மா செய்விளை கேற்றுதம்மா, பூமர பாவை நீயடி, இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேடடி. தமிழுக்கு பஞ்சமில்லாத பாட்டு. ஒரு வரியும் சுவையும் லயமும் அழகும், அந்த தமிழ் வந்து நம்மளை அப்படியே குடிக்கொள்கிற பாட்டு இந்த பாட்டு. பார்ப்போம். கண்ணிமைகளை வருத்தி கனவுகளை துரத்தி மென்மனதினால் முடித்த மூக்குத்தி. இந்த மூக்குத்தி வரும்ன்ட்டு காத்துட்ருக்காங்களாம். அதுவும் யார்? தன்னுடைய காதலன் அவரே செஞ்சு போடுற அந்த மூக்குத்தி வந்து, அந்த மூக்குத்திக்கே உரிய சிறப்பு வந்து இன்னும் அதிகமாகுதுங்க. ஏன்னா அது வந்து சாதாரண மூக்குத்தி இல்லை. அது கனவு கண்டு கண்ணிமைகளை வருத்தி தூங்காமல் கனவாக யோசித்து மென் மனதினால் முதல்ல அந்த மூக்குத்தியை வந்து மனசால் முடிக்கிறாள் நாயகி. என் உயிரிலே ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி, கேட்டு என்னை வந்து துரத்துறா ஒருத்தி, எனக்கு மூக்குத்தி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயகனை துரத்தி அம்மன் அவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி. ஏன்னா பிரம்மன் வடைத்த சிலை போலன்னு முதல்ல பார்த்தோம்ல, சிலை வந்து அம்மன் சிலை போல் அவளுடைய திவ்ய அழகு என்று இவர் கண்களில் தோன்றுகிறது. தன்னுடைய நாயகி வந்து அவ்வளோ அழகாக தோன்றுகிறது. அவள் கேட்டு வாங்கிட்டு அந்த மூக்குத்தி சூட மலர் மாலை கொண்டு தூபமிட்டு தோண்டிவிட்டு, அதான் மலர் மாலையும் தூபமும் ஆசைப்பட்டு கூட விட்டு வாழ்த்த வரும் வானவர்கள். அந்த மூக்குத்தி போட்ட உடனே வந்து கல்யாண நினைவு வந்து வானவர்கள் தங்களை வாழ்த்துவது போலவும், அந்தி வரும் நேரமம்மா ஆசை விளக்கேற்றுதம்மா, ஈவினிங் டைமும் வந்தாச்சு, ஆசை விளக்கேற்றுறது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ கோடிமணி ஓசை நெஞ்சில் கூடி வந்து தான் ஒலிக்க, மணிகள் வந்து ஓசைப்படும் பொழுது என்ன அந்த கல்யாண வேலைன்னு ஆசை வரும். ஓடி வந்து கேட்க வரும் தேவதைகள் வானவர்கள் எல்லாரும் வந்து கேட்குறாங்க இவர்களுடைய அந்த பாடலை, அந்த காதலை, அந்த மூக்குத்தி போட்ட வேலை. ஸோ அது போன்று ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இந்த அருமையான இலக்கியம் நயம் படைத்த பாடல். ஜானகி அம்மாக்காக பல பாட்டை வந்து நம்ம கேட்போம், டெடிகேட் பண்ணுவோம். அதில் இது முதலாவதாக இன்று நாம் கேட்கிறோம்.